வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பு உள்ளமும் விடாமுயற்சியும் எதையும் நிதானமாக செய்து முடிக்கும் பொறுமையும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் ஒரு உன்னதமான பொற்காலம் இந்த 2026-2027 குரு பெயர்ச்சியின் மூலம் மலரப்போகிறது. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எப்போதுமே அழகையும் நேர்மையையும் விரும்புபவர்கள். கலை நயமும் கடின உழைப்பும் உங்கள் இரத்தத்தில் ஊறியவை. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட அவமானங்களும் இவ்வளவு உழைத்தும் நமக்கான பலன் கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கமும் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்கிறார். ஒரு கிரகம் 3ஆம் இடத்திற்கு வரும்போது அது வீரத்தையும் வெற்றியையும் தரும் என்பார்கள். அதிலும் குறிப்பாக குரு பகவான் அங்கே தனது உச்ச வீடான கடகத்தில் அமர்வது என்பது உங்கள் தைரியத்தை உலகறியச் செய்யப் போகும் ஒரு மகா யோகமாகும். இத்தனை காலம் தயங்கி நின்ற நீங்கள் இனி சிங்கமாக கர்ஜித்து முன்னேறப் போகிறீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இனி இன்பத்தேன் வந்து பாயப்போகிறது. குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து அமைதி குடிகொள்ளும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு மனத்தாங்கல்கள் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பக்குவம் உண்டாகும். பிரிய நேரிட்ட உறவுகள் மீண்டும் வந்து உங்களை சேருவார்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் ஆதரவும் கிடைக்கும். வீட்டில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள், திருமணங்கள் போன்றவை இனிதே நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் பார்வையால் உங்கள் இல்லத்தில் எப்போதும் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டே இருக்கும். சுற்றமும் நட்பும் உங்களை பாராட்டும் அளவிற்கு உங்கள் குடும்ப கௌரவம் சமூகத்தில் உயரும். இது ஒரு அழகான உறவுகளின் சங்கம காலம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இது ஒரு இமாலய வெற்றியை கொடுக்கும் காலமாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் புதிய கூட்டுத் தொழில்கள் உங்களுக்கு பெரும் லாபத்தை தேடித்தரும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். இதுவரை முடங்கி கிடந்த முதலீடுகள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை திருப்பித் தரும். தொழிலில் உங்கள் தனித்துவம் வெளிப்படும். போட்டிகளை தகர்த்து எறிந்து உங்கள் துறையில் நீங்கள் ஒரு முன்னோடியாக திகழ்வீர்கள். அரசாங்க ரீதியான உதவிகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். நீங்கள் தொடும் இடமெல்லாம் பொன்னாகும் ஒரு அற்புதமான சூழலை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கித் தருகிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கனவு நனவாகும் காலம். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இத்தனை காலம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்கள் திறமையை உங்கள் மேலதிகாரிகள் கொண்டாடுவார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களை தேடி வரும். வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிலேயே முடியும். சக ஊழியர்கள் உங்களை ஒரு வழிகாட்டியாக பார்ப்பார்கள். வேலையில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள்.
புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றவாறு ஒரு கௌரவமான வேலை அமையும். அலுவலகத்தில் உங்கள் அதிகாரம் ஓங்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் ஒரு நிலையான மற்றும் மகிழ்ச்சியான சூழலை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் வழங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் நிதி புரட்சி ஏற்பட போகிறது. குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வாய்ப்புகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். பழைய கடன்களை முழுமையாக தீர்த்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சேமிப்பு உயரும். வங்கி இருப்பு கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். ஆடம்பர பொருட்கள், ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு மிக வலுவாக உள்ளது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்கள் பொருளாதார உயர்வால் உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். மகாலட்சுமியின் அருள் உங்கள் வீட்டில் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் உங்களை வாட்டி எடுத்த சிறு சிறு உடல் உபாதைகள் அனைத்தும் மாயமாய் மறையும். 3ஆம் இடத்து குரு உங்களுக்கு மன உறுதியையும் உடல் வலிமையையும் தருவார். உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலில் ஒரு வேகமும் பிறக்கும். மன அழுத்தம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனை உண்டாகும். உற்சாகமான நடை, தெளிவான பேச்சு என உங்கள் தோற்றமே மற்றவர்களை கவரும் விதத்தில் அமையும். நீண்ட நாட்களாக இருந்த தீராத வியாதிகள் கூட சரியான மருத்துவத்தின் மூலம் குணமாகும். யோகா மற்றும் தியானத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். இது உங்களை மேலும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். ஒரு ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய சொத்தாகும். குழந்தை செல்வம் வேண்டி தவமிருக்கும் தம்பதியினருக்கு குரு பகவானின் அருளால் அழகான புத்திர பாக்கியம் அமையும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கும் சமர்த்தர்களாக திகழ்வார்கள். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். 9ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் பார்வையால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைந்து அவர்கள் வாழ்க்கை சிறக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு உங்கள் மனம் பூரிப்படையும். அவர்களின் வெற்றியே உங்கள் வெற்றியாக கருதி மகிழ்வீர்கள். உங்கள் வம்சத்தை பெருமைப்படுத்தும் சந்ததிகள் அமையும் யோகம் இப்போது கைகூடி வந்துள்ளது. பயணங்கள் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் மன நிறைவையும் தரப்போகின்றன. 3ஆம் இடத்தில் குரு அமர்வதால் குறுகிய தூர பயணங்கள் மூலம் லாபங்கள் பெருகும். அதேபோல் 9ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் பார்வையால் நீண்ட தூர பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் கைகூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து புண்ணிய நதிகளில் நீராடுவதும் பழமையான கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதும் உங்கள் மனதிற்கு பெரும் அமைதியை தரும். தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்துவிடும். இந்த பயணங்கள் வெறும் இடமாற்றமாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாகவும் நீண்ட அனுபவங்களை தரும் பாடமாகவும் அமையும். ஒவ்வொரு பயணமும் ஒரு வெற்றியுடனேயே முடியும். முடிவாக சொல்லப்போனால் ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2027 குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்களை அகற்றி ஒளிமயமான காலத்தை உருவாக்கப் போகிறது. 3இல் அமரும் உச்ச குரு உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றப் போகிறார். 7, 9, 11 ஆகிய இடங்கள் மீதான குருவின் பார்வைகள் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் புகழையும் தேடித்தரும். நீங்கள் இழந்த அனைத்தும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். இறைவனின் அருள் உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை வைத்து முழு வேகத்துடன் செயல்படுங்கள். துயரங்கள் மறைந்து இன்பங்கள் பெருகும் இந்த பொற்காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் இனி மகிழ்ச்சியாகவே அமையும். குரு பகவானின் பூரண ஆசியுடன் நீங்கள் அனைத்து நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.